ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2025 ஆண்டில் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் முடிவடைந்து தமிழ் மாதத்தில் மார்கழி மாதமானது பிறக்க இருக்குது. ஸோ பிறக்க இருக்கக்கூடிய மார்கழி மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு மார்கழி மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை கடக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சு பயனடைய முடியும். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழியில் குரு உச்சத்தில் இருக்க போகிறாரு. அதனால் தொட்டது எல்லாமே உங்களுக்கு பொண்ணாக போகுது. ஸோ இந்த மார்கழி மாதத்தை சூப்பர் நேர மாதம் என்று கூட சொல்லலாம். ஸோ உண்மையாலுமே சூப்பர் நேரமாக தான் இருக்க போதா அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி மாதங்களில் சிறந்ததாக மார்கழி விளங்குகிறது என்பது குறிப்பிடப்படுது. இந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்கு. 2025 வருடத்தின் இறுதியும் 2026 வருடத்தின் தொடக்கமும் ஆகிய இரண்டு முக்கிய நிகழ்வுகளுமே மார்கழி மாதத்தில் தான் நிகழ இருக்கு. ஸோ அதனாலேயே மார்கழி ஸ்பெஷல் தான். மார்கழிய தெய்வங்களுடைய மாதம் என்று சொல்லப்படும். அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது மார்கழி மாதம். இதில் என்ன ஸ்பெஷல்னா நிறைய கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்களும் சில முக்கிய நிகழ்வுகளும் நடைபெறும். இதுவே 12 ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் பர்டிகுலராக கடக ராசிக்காரங்க பெறக்கூடிய அந்த பலன்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். கடகம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மார்கழி மாதம் கரெக்டாக 16/12/2025 அன்னைக்கு தொடங்கி 14/1/2026 வரைக்கும் இருக்கு. இந்த டைமில் குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்க போகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாங்க. சனி ராகு கும்ப ராசியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது. டிசம்பர் 21 அன்னைக்கு குரு பகவான் வகர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. அதை தொடர்ந்து 22/12/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் 25/12/2025 அன்னைக்கு புதன் பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் 11/1/2026 புதன் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கும், செவ்வாய் பகவான் 14/1/2026 அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இது மட்டும் இல்லாமல் மார்கழியில் ஆன்மீக ரீதியாக முக்கிய நிகழ்வுகளும் இருக்குது. 19/12/2025 அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி, 20/12/2025 அன்னைக்கு அமாவாசை நிகழ்வு, அப்புறம் 30/12/2025 அன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி, அப்புறம் 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ர பௌர்ணமி, அப்புறம் 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகளும் இருக்குது. அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆவார். பொதுவாக மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான். இந்த வருடம் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் பெறுவதற்கு இந்த நிகழ்வுகளும் காரணம். இதனால் கடக ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அந்த பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக இப்போ தெரிஞ்சுக்குங்க. கடகராசி மற்றும் லக்னத்திற்கு இந்த மார்கழி மாதத்தில் நன்மைகள் அதிக அளவில் கிடைக்க போகுது. திறமைகள் வெளிப்படுத்துனீங்கன்னா வெளிப்படும். தகுதிகள் பேசப்படக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் ராசியிலேயே பாகிஸ்தானாதிபதியான குரு உச்சமாக இருப்பதால் மிகவும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு ஜென்ம ராசியில் இருக்கும்போது நல்லது செய்ய மாட்டார். ஆனால் குரு பகவான் கடகராசியில் குரு ஜென்ம ராசியில் இருந்தாலும் உச்சமாக இருப்பதால் அற்புதமான யோகம் உங்களுக்கு கிடைக்க செய்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் மிகப்பெரிய ஏற்றங்கள்லாம் கிடைக்கும்.
எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பதால் உங்களுடைய லட்சியங்கள் பிள்ளைகள் மூலமாக நிறைவேறும். பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் கூட உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து செல்லக்கூடிய பயணங்களில் இருந்து வந்த தடைகள்லாம் விலகும். தாமதங்களும் விலகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து விடுதலை பெறக்கூடிய யோகமும் உண்டாகும். கடனை அடைப்பதற்கான வருமானம் உண்டாகும். கடன் என்ற சொல்லே இயலாத நிலை ஏற்படும். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாக உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிக அளவில் இருக்கும் என்பது இந்த மார்கழி மாதத்தில் தெரிய வரும். அப்புறம் மனோகாரகன் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அருள் உங்களுக்கு இருப்பதால் ஒரு சிக்கல் வரும்போது தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படும். அடுத்தவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அறிவுரை சொல்வதால் தேவையில்லாத சங்கடம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். இருப்பினும் எந்த ஒரு சிக்கல் இருந்தாலும் தெளிவான முடிவெடுப்பது நல்லது. பாதகமான சந்தர்ப்பங்களையும் சாதகமான சந்தர்ப்பங்களாக மாற்றி அமைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லது சொன்னாலும் தேவையில்லாத பொல்லாப்பை ஏற்பட அபாயம் இருக்கிறதுனால அமைதியாக போயிருங்க. மார்கழி மாதத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் 6வது இடத்தில் செவ்வாய் சூரியனும் சேர்ந்திருப்பதால் தேவையில்லாத மனதிற்கு ஒவ்வாத சூழல் ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனையும் பாதிக்காத வகையில் இருக்க நீங்கள் திங்கட்கிழமை தோறும் சுவாமி வழிபாடு செய்வது நல்லது. பெண் தெய்வ வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களையும் உங்கள் குடும்பத்திற்கும் ஏற்றத்தை தரும். அதனால் கண்டிப்பாக அதை செய்திடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பலன்கள் மார்கழி மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு வீடு பலம் பெற நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம் ஒன்று இருக்குது. அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்க. அதில் சில மாதங்கள் வழிபாட்டிற்கென தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் இந்த மார்கழியானது தனி சிறப்பு மிக்க மாதம். அதுலேயும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுது. இத்தகைய மாதத்தில் நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என்பது நம்மளுடைய முன்னோருடைய நம்பிக்கையாக இருக்கு. ஆகையால் தான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள். கோவில்களில் பஜனைகள் செய்வது, இறைவனை ஆராதனை செய்வது என முழுக்க முழுக்க வழிபாட்டிலே நேரத்தை செலவெடுத்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்து கொண்டார்கள். அப்படியான இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு வழிபாடு உங்களுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரத்தையும் செய்திடுங்க. ஸோ இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்காரங்க தவறாத பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற வேண்டும். அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கிடைச்சதுன்னா கரைத்து வாசலில் தெளிங்க. அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மணஞ்ச கலந்த தண்ணீரில் வாசலை தெளித்து சுத்தப்படுத்திடுங்க. அடுத்து பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடணும். இது மிக மிக முக்கியம். இந்த பச்சரிசி மாவில் போடுவது பலவேறு புண்ணியங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாத அளவுக்கு சேர்க்கும். ஹரி என்பது பெருமாளையும் சிவனையும் குறிக்கும். இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்தில் வர கட்டாயமாக அரிசி மாவில் கோலம் போட வேண்டும். அது மட்டுமின்றி இந்த அரிசியை உண்ணக்கூடிய எறும்புகள் நம்ம குடும்பம் என்றைக்குமே தலைத்து வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். அடுத்து வீட்டு நிலைவாசலை 2 தீபம் ஏற்ற வேண்டும். இதற்கு 2 மண்ணாலான அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சுத்தமான பசுநெய் ஊற்றி தாமரத்தண்டு திரி பஞ்சு திரி 2ஐயும் ஒன்றாக சேர்த்து போடுங்க. அதோடு இந்த நெய்யில் அன்னாச்சிப்பூ, சமையலுக்கு பயன்படுத்தியுள்ள 6 முத்துக்களை உடைய அன்னாச்சிப்பூ அதையும் போட்டு தீபம் ஏற்றுங்க. இத்தோடு சந்தன வாசம் உள்ள ஊதுபத்திகளை வாசலில் பொருத்தி வைங்க. இதில் சேர்க்கக்கூடிய நெய், பஞ்சு திரி, தாமரத்தண்டு இவையெல்லாம் மகாலட்சுமி தாயார் அருகரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதே போல் இதில் சேர்க்கக்கூடிய 6 மொட்டுக்கள் உடைய அன்னாச்சி 6 என்பது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண். சந்தனமானது ராகுவிற்கு உகந்தது. இத்தனையும் சேர்த்து நாம் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் மிகவும் விசேஷமானதாக மாறும். இவையெல்லாம் செய்த பின் நிலைவாசலில் தொட்டு வணங்கிய பிறகு உங்கள் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வைத்து எப்போதும் போல் உங்களுடைய பணிகளை தொடங்குங்க. மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாது கடைபிடிக்கக்கூடிய இல்லத்தில் அரியும் சிவனும் இணைந்து வருவதோடு மகாலட்சுமி தாயார், சுக்கரன், ராகு என அனைத்து தெய்வங்களையும் நம்ம இல்லம் தேடி வர வைத்து நல்ல முறையில் நம்ம வாழ அவர்களுடைய அருளை பெற முடியும். அதனாலேயே இந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க செய்திடுங்க என்பதை சொல்ல வர. ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே போல் கடகராசிக்காரங்க உங்களுக்கான மார்கழி மாத பலனை தெரிஞ்சு பயன்பெறுவது போல் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த மார்கழி மாத பலனை தெரிஞ்சு
இதற்கேற்பவும் நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.